வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான காலப்பயணம் போக போறோம். எங்க தெரியுமா? பண்டைய மதுரை மாநகரத்துல இருந்த வானளாவிய மாளிகைகள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம வீடுகள்ல சாதாரணமா பயன்படுத்துற மூங்கில் கூடைகள் வரைக்கும் ஒரு தேடல். ஆமாங்க, நம்ம தமிழர் கட்டடக்கலையோட பிரம்மாண்டத்தையும் அதுல ஒளிஞ்சிருக்க நுண்ணறிவையும் பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். தயாரா? கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மாநகரத்தோட எல்லையில நீங்க நிக்கிறீங்க. தூரத்துல பாக்கும்போதே உங்க கண்ணை பறிக்கிற மாதிரி அப்படியே ஆகாயத்தை உரசுற அளவுக்கு பிரம்மாண்டமான அரண்மனை கோபுரங்கள் தெரியுது. கேட்கவே சிலிர்க்க வைக்குதில்ல? இதத்தான் புகழ்பெற்ற வரலாற்று நாவலாசிரியரான சாண்டிலியன் தன்னோட மூங்கில் கூட்டை நாவல்ல ஆகாயத்தை அளாவி நின்றதையும் அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா வர்ணிச்சிருக்கார். அந்த பழமையான நகரத்தோட காட்சிகளை நம்ம இலக்கியங்கள் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. வைகை நதி எப்படி சலசலன்னு சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டு இருக்கு, அதுல மஞ்சள் பூசி நீராடுற பெண்கள், பாண்டிய மன்னனோட மாளிகையிலிருந்து மிதந்து வர்ற கம்பீரமான இசை, அப்புறம் நம்ம அங்கையர்க்கண்ணி ஆலயத்தோட தெய்வீகமான பாசுரங்கள். உண்மையிலே ஒரு அற்புதமான கலாச்சார பெருமிதம் அங்க இருந்திருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட அந்த நகர எல்லையோட பாதுகாப்பு இருக்கே, அப்பா, அது ரொம்பவே பலமானதா இருந்திருக்கு. சரி, இலக்கியங்கள்ல வர இந்த கவித்துவமான வர்ணனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நிஜமாவே அந்த காலத்துல எப்படிங்க இவ்ளோ பெரிய வானளாவிய கட்டடங்களை கட்டியிருப்பாங்க? இந்த கேள்வி உங்களுக்கும் வருதில்ல? இதுக்கு கல்விசார் ஆய்வுகளும் அறிவியல் தரவுகளும் ரொம்பவே ஆச்சரியமான சில பதில்களை நமக்கு கொடுக்குது. முக்கியமா பிரணவ் தமிழியல் ஆய்வுதள்ல வெளியான தமிழர் கட்டடக்கலை பத்தின ஆய்வுகள் இந்த மாபெரும் கட்டமைப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான பொறியியல் ரகசியங்களை, அதாவது இன்ஜினியரிங் சீக்ரெட்ஸ ரொம்ப தெளிவாவே நமக்கு சொல்லுது. இப்போ இந்த பிரம்மாண்டத்தின் அடித்தளம் என்ன? 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய கட்டடங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, அந்த ஆரம்ப காலத்துல அவங்க பயன்படுத்தின கட்டுமான பொருட்கள் எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கையானவைதாங்க. சுடுமண், மரம், சுண்ணாம்பு, மூங்கில், வைக்கோல், அப்புறம் செங்கற்கள், இதத்தான் மெயினா யூஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப சிறந்த பொருட்கள் தான், சந்தேகமே இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இதெல்லாம் காலப்போக்குல இயற்கையாவே அழியக்கூடியவை. அதனாலதான் அந்த காலத்து வீடுகளோ மாளிகைகளோ இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுறதில்ல. அதுக்காக அவங்களோட அந்த பொறியியல் திறனை நாம கம்மியா எடை போட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எந்த ஒரு நவீன சிவில் இன்ஜினியரிங் தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்திலேயே காலத்தை வென்று நிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான அடித்தளங்களை அவங்க அமைச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பயன்படுத்தினாங்க தெரியுமா? நம்ம ஊர் கருப்பட்டி தாங்க. ஆமா, பனை வெல்லத்தோட சுண்ணாம்பு கலந்து இரும்பு மாதிரி உறுதியான அஸ்திவாரங்களை போட்டிருக்காங்க. இயற்கை பொருட்களை எந்த விகிதத்துல கலக்கணும்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருந்த அந்த நுண்ணிறவு இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களோட மாபெரும் வெற்றி. இந்த தமிழர் கட்டடக்கலையோட பரிணாம வளர்ச்சி உண்மையிலே நம்மள பிரமிக்க வைக்கும். ஏன்னா ஆரம்பத்துல மரம் மண்ணன் பயன்படுத்தி கட்டப்பட்ட கட்டடங்கள் அப்படியே மெல்ல மெல்ல மாறி 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல பல்லவர் காலத்துல பாறைகளை குடைந்து பிரம்மாண்டமான குடைவரை கோயில்களா மாறிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டுல நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்துல வானத்தையே உரசக்கூடிய என்றென்றைக்கும் நிலைச்சு நிக்கிற பிரம்மாண்டமான கருங்கல் கோயில்களா விஸ்வரூபம் எடுத்துச்சு. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா இது? அடுத்து கட்டமைப்பு மற்றும் இராணுவ பொறியியல்ல கற்களுக்கான மாற்றம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். சரி, இந்த பெரிய கருங்கல் கட்டிடங்கள்ல மெயினா என்னென்ன இருக்கும்? எந்த ஒரு பெரிய கருங்கல் கட்டமைப்பு எடுத்துக்கிட்டாலும் அதுல 3 அடிப்படை உறுப்புகள் கண்டிப்பா இருக்கும். முதல்ல தாங்குதளம், அதாவது அஸ்திவாரம். 2வது சுவர். இது கட்டிடத்தோட உட்பகுதியையும் வெளிப்பகுதியும் பிரிக்கவும் ரொம்ப முக்கியமா பாதுகாக்கவும் உதவிச்சு. 3வது விமானம், அதாவது கோபுரம். இந்த கோபுரங்களை சும்மா சாதாரணமா கட்டலங்க, மனுஷங்களோட உயரத்தை விட பல மடங்கு பிரம்மாண்டமா எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் அப்படியே பிரமிக்க வைக்கிற மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த கல் கட்டுமானங்கள் எடுத்த உடனே வந்துரல. அதோட படிநிலை வளர்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே ஒரு மலைய குடைஞ்சு குடைவரைகளை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டா யோசிச்சு ஒரு முழு குன்றையும் மேலிருந்து கீழா நுணுக்கமா செதுக்கி கற்றலேன்னு சொல்ற ஒற்றைக்கல் கோயில்களை உருவாக்குனாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம மாமல்லபுரத்துல இருக்கிற 45 அடி உயர கடற்கரை கோயில். இதோட அடுத்த கட்டமாதான் கற்களை ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி அந்த பெரிய வெயிட்ட தாங்கக்கூடிய சோழர் காலத்து பிரம்மாண்ட கோயில்கள் கட்டப்பட்டுச்சு. எவ்வளவு பெரிய எவல்யூஷன் பாத்தீங்களா? ஆனா அவங்க வெறும் பிரம்மாண்டமான கோட்டைகளை கட்டிட்டு சும்மா விட்டுறல. அதை எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாக்க அவங்க கையாண்ட மிலிட்ரி உத்திகள் இருக்கே, நிஜமாவே நம்மள மலக்க வைக்குது. இத பத்தி நம்ம சிலப்பதிகாரம் நிறைய ஆச்சரியமான தகவல்களை தருது. அந்த கோட்டை மதில்கள்ல தானாகவே அம்புகளை எய்யும் விற்பொறிகள்,
பெரிய பெரிய கற்களை தூக்கி வீசும் கவன்பொறிகள் வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிரிகள் கோட்டைய நெருங்குனா அவங்க மேல கொதிக்கிற எண்ணெயும் காய்ச்சிய இரும்பும் ஊத்துற மாதிரி உலைப்பொறிகள் கூட இருந்திருக்கு. பழந்தமிழர்களோட இந்த மிலிட்டரி இன்ஜினியரிங் அறிவை நினைச்சா இப்ப கூட சிலிர்க்குதில்ல? 3வது பகுதி மூங்கில் பாரம்பரியம். கட்டமைப்புல ஆரம்பிச்சு வாழ்வாதாரம் வரைக்கும் இது எப்படி பயன்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் அப்படியே நம்ம பார்வைய மாத்தி பாப்போம். ஒரு பக்கம் பல 100 டன் வெயிட் இருக்கிற கொஞ்சம் கூட வளையாத உறுதியான கருங்கற்கள். அதுக்கு நேர்மாறா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப இலகுவான வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ரொம்ப வேகமா வளரக்கூடிய சுற்றுச்சூழலுக்கும் சுத்தமா இந்த பாதிப்பும் தராத மூங்கில். அரசனோட அரண்மனைக்கும் பெரிய பெரிய கோயில்களுக்கும் கருங்கற்கள் பயன்பட்டுச்சுன்னா சாதாரண மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் இந்த மூங்கில் தான் அன்றாட வாழ்வாதாரமாவே இருந்திருக்கு. ஆனா மூங்கில்னா ஏதோ கையில கிடைச்ச மூங்கில அப்படியே வெட்டி யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அங்கதான் உங்களோட அறிவாற்றல் வெளிப்படுது. ஒரு சின்ன கூட பின்றதுல இருந்து ஒரு பெரிய ஆற்ற கடக்கிற உறுதியான தொங்கு பாலம் அமைக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் எந்த மூங்கில் சரியா இருக்கும்னு அதோட தாவரவியல் நுட்பம் தெரிஞ்சு அந்த குறிப்பிட்ட மூங்கில் வகைகளை மட்டும் செலக்ட் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு தனி கலைங்க. சொல்லப்போனா மூங்கில் அப்படிங்கிறது வெறும் ஒரு கட்டுமான பொருள் மட்டும் கிடையாது. அது நம்ம தமிழர்களோட பண்பாட்டோட இரண்டரை கலந்து ஒரு விஷயம். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. கல்யாணங்கள்ல துணிகள், பழங்கள், இனிப்புகள் எல்லாம் வச்சு கொடுக்கறதுக்குன்னே ரொம்ப அழகழகா சீர்கூடைகள் செய்வாங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டோட பல பகுதிகள்லயும் விவசாய கூடைகள், வீட்ல பயன்படுத்துற நாற்காலிகள், மிதியடிகள், எங்க பெண்களுக்கான ரொம்ப நுணுக்கமான அழகான நகைகள் கூட இந்த மூங்கிலாலேயே நேர்த்தியா செஞ்சிருக்காங்க. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப கசப்பான வருத்தமான உண்மை ஒண்ணு இருக்கு. ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த இந்த பாரம்பரிய மூங்கில் கைவினை பொருட்களோட உற்பத்தி இன்னைக்கு வெறும் 25%க்கும் கீழே குறைஞ்சிடுச்சு. இத கேட்கும்போதே மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல? மூலப்பொருட்களோட தட்டுப்பாடு, விவசாயத்துல ஏற்பட்ட மாறுதல்கள், அப்புறம் மக்கள் மத்தியில இது பத்தின போதிய விழிப்புணர்வு இல்லாததுதான் இதுக்கு முக்கிய காரணம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. பண்டைய காலத்துல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோவில்களையும் கட்டடக்கலையையும் நாம எந்த அளவுக்கு பெருமையா பேசுறோம், கொண்டாடுறோம், அதே அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே உகந்த இந்த சிறப்பான கைவினை பாரம்பரியத்தையும் நாம மீட்டெடுக்கணும் இல்லையா? உற்பத்தி 25%க்கும் கீழே போயிடுச்சு. சரி, இந்த அற்புதமான எக்கோ ஃப்ரெண்ட்லியான கலைய நாம எப்படி அழிஞ்சு போகாம காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக போறோம்? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.